நல்லா மழை பெய்யும்போது நல்லா கம்ஃபர்ட்டிங்கான சூப்பராக சூடான பிரியாணி சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது செய்யறதுக்கு பிரியாணி ரைஸை நல்லா ஊற போட்டுட்டு வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நெய், எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், ஷாஹி ஜீரா இது வந்து பிரியாணிக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 4 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாவை நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு இஞ்சி பூண்டோட பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 2 சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நம்ம 1/2 கிலோ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், இதில் வெறும் மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டீஸ்பூன் தயிர், புளிக்காத தயிர் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சு சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. நமக்கு வந்து கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து தம் போட போகிறோம். கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து போட்டு நெய் போட்டு நம்ம கிரேவியும் மேலே ஊற்றி கொத்தமல்லி, புதினாவை போட்டு நம்ம வந்து தம் போட போகிறோம். அவ்வளோதான். இதில் நெய் போட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு 20 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு தம் போட்டிங்கன்னா அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.